துளுநாட்டின் மிக கொடிய புலி ஆவி ஒரு பறவையின் முட்டையிலிருந்து பிறந்ததுன்னு தெரியுமா? பழமையான காலத்தில் சிவனும் பார்வதியும் கண்காணித்த காட்டில் ஒரு பறவை தாய் ஒரு விரதம் எடுத்தாள். என் இணை பறவை பாதுகாப்பாக திரும்பி வந்தால் என் ஒரு குட்டியை கடவுளுக்கு அர்ப்பணிப்பேன். அவளது வேண்டுதல் நிறைவேறியது. ஆனால் முட்டை உடைந்தவுடன் வானம் அதிர்ந்தது. அதிலிருந்து பறவை அல்ல, புலி பிறந்தது. கிராமத்தினர் நடுங்கினர். பார்வதி அழுதாள். ஆனால் சிவன் அதில் தெய்வீக சக்தியை கண்டார். அந்த கொடூர இதயத்தில் மறைந்திருந்த புனித தீயை. அவரது ஆசீர்வாதத்தால் அந்த மிருகம் பிரிச்சமுண்டி எனும் புலிதேவியாக மாறினாள். கொடுமையும் கருணையும் ஒரே உருவாக. அதன் பின்னர் ஆபத்து நெருங்கும் போதும் அல்லது மாடுகள் காணாமல் போகும் போதும் மக்கள் அவளது பெயரை அழைக்கிறார்கள். பூஹாகா நடனத்தின் ஒலியுடன் அவள் மீண்டும் திரும்பி வருகிறாள். அவளது அதிர்விக்கும் அடக்க முடியாத உருவத்தில். நீங்கள் அந்த புலி தேவியையே நேரில் சந்திக்க துணிவீர்களா? கீழே கருத்து சொல்லுங்கள்.